ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அடியேன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து பேசுகிறேன். பொதுவாகவே சிற்றின்பம் என்றும் பேரின்பம் என்றும் வித்தியாசப்படுத்தி பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எது சிற்றின்பம், எது பேரின்பம், இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? பொதுவாகவே நம்முடைய சாயினுடைய சச்சரித்திரத்திலே அநேக இடங்களிலே பேரின்பத்தை பற்றியும் பெருவாழ்வை பற்றியும் அதிக இடங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். நாமும் படித்து வருகிறோம். சிற்றின்பத்திலேயே நாட்டத்தை செலுத்தி வாழ்வு இழந்தவர்கள், வாழ்க்கையினுடைய நோக்கத்தை மறந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையை மறந்து அழிந்து போனவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சாய சொந்தங்கள் ஒரு முறை சாயப்பாவுடைய பெயரை சொல்லிவிட்டாலே புண்ணிய கதிக்கு, நற்கதிக்கு, பேரின்பத்திற்கு அவர்கள் மடை மாற்றப்பட்டு ஒரு யூட்டன் என்று சொல்லுவார்களே, அது அடிக்க பெற்று பாபாவினுடைய சொர்க்க லோகத்தை நோக்கி அவர்களுடைய பயணம் திரும்பி விடுகிறது என்பதுதான் உண்மை. அதனால் எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற, உயிரோடு இருக்கிற நம்முடைய இந்த இந்தியாவிலே பாபா என்கின்ற சர்க்குரு தோன்றி இன்றைக்கு உலகெங்கிலும் இருக்கிற நாடுகளெல்லாம் வியாபித்து அவருடைய சக்தியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம் அவர் சொன்ன கோட்பாட்டின்படி பேரின்பத்தை நாடுவதற்காக சச்சரித்திரை படிப்பதும், சச்சரித்திரத்திலே இருக்கிற கொள்கைகளை, கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொள்வதும், அநேக பாபாவினுடைய அற்புதங்களை மனதிலே ஏற்றிக்கொண்டு அவர் புகழ் பாடுவதிலும் சிற்றின்பத்தை நீங்கி பேரின்பத்தை பெறுவோம். அப்படி என்னதான் வித்தியாசம் இருக்கிறது சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் என்பதை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆனால் படைப்பினால் ஈர்க்கப்பட்டால் அது சிற்றின்பம், படைத்தவனால் ஈர்க்கப்பட்டால் அது பேரின்பம். படைப்புகளை அனுபவித்தால் அது சிற்றின்பம், படைப்புகளை ஆராதித்தால் அதுதான் பேரின்பம். படைப்புகளை படைப்புகளாய் கண்டால் அது சிற்றின்பம், படைப்புகளில் படைத்தவனையே கண்டால் அது பேரின்பம். என்னதான் இந்த வாழ்க்கை எனில் அது சிற்றின்பம், இறைவனால் தான் இந்த வாழ்க்கை எனில் அதுதான் பேரின்பம். நான் இந்த உடல் என எண்ணினால் அது சிற்றின்பம், நான் இந்த உயிர் என எண்ணினால் அது பேரின்பம். அமைதி, ஆனந்தம் சிறிதே பெற்று பின்பு இழந்தால் அது சிற்றின்பம். அமைதி, ஆனந்தத்தை நித்தியமாக பெற்றால் அது பேரின்பம். செய்வதெல்லாம் தனக்காக என்று சொன்னால் அது சிற்றின்பம், செய்வதெல்லாம் இறைவனுக்காக என்று சொன்னால் அது பேரின்பம். செய்வது நான் என எண்ணினால் சிற்றின்பம், செய்வது இறைவன் என எண்ணினால் அது பேரின்பம். புறப்பொருட்களிலே, நிகழ்விலே சுகமுறுவது சிற்றின்பம், அகப்பொருளிலே, அகத்திலேயே நித்திய சுகம் பெறுவது பேரின்பம். இன்பத்தை அடைந்தாலும் மீண்டும் வேண்டுவது, திருப்தி அடையாதது எது என்று சொன்னால் அதுதான் சிற்றின்பம். வேறு எதையும் விரும்பாதது, பரிபூரணமானது பேரின்பம். நிரந்தர பேரின்பத்தை மறைப்பது சிற்றின்பம், நிலையற்ற சிற்றின்பத்திற்கு அப்பாற்பட்டது பேரின்பம். உடலோடு மனதை தொடர்பு படுத்துவது சிற்றின்பம், உயிரோடு மனதை இணைப்பது பேரின்பம். இன்பம் என்கின்ற வடிவில் இருக்கும் துன்பமே சிற்றின்பம்.
இன்பம் என்கின்ற வடிவில் இருக்கும் துன்பமே சிற்றின்பம். துன்பம் போல அறியப்பட்டு அது இன்பமாக இருப்பது பேரின்பம். எங்கோ இருக்கிறான் இறைவன் என்று சொன்னால் அது சிற்றின்பம். எங்கும் இருக்கிறான் இறைவன் என்று சொன்னால் அது பேரின்பம். பலவீனம், நோய், துன்பம், மரணம் இவற்றை தருவது சிற்றின்பம். மரணமில்லாத பெருவாழ்வை தருவது பேரின்பம். பயம், சஞ்சலம், சந்தேகம், குற்ற உணர்வு தருவது சிற்றின்பம். பயம் அறியாதது, ஸ்திரமானது, தூய்மையானது பேரின்பம். சிறு உணர்ச்சிகளிலே இன்பம் அடைவது சிற்றின்பம். எல்லையற்ற பிரம்மத்தில் கலந்திருப்பது பேரின்பம். பிறரை தனக்காக பயன்படுத்துவது சிற்றின்பம். தன்னை பிறருக்காக அர்ப்பணிப்பது பேரின்பம். அளவுடையது, முடிவு உடையது சிற்றின்பம். அளவு அற்றது, முடிவு இல்லாதது பேரின்பம். அறிவை மழுங்கடிப்பது சிற்றின்பம். அறிவை பிரகாசிக்கச் செய்வது பேரின்பம். அழகை மட்டும் ஆராதித்தால் அது சிற்றின்பம். அழகு அற்றதும் அழகும் ஒன்றென்றானால் அதுதான் பேரின்பம். பயன் கருதி செய்தால் அது சிற்றின்பம். பயன் கருதாது செய்தால், புரிந்தால் அது பேரின்பம். முதலில் இனித்து பின்பாடு கசப்பது சிற்றின்பம். முதலில் கசந்து பிற்பாடும் என்றும் இனிப்பது பேரின்பம். இரக்கம் அற்றது, ஒழுக்கம் அற்றது சிற்றின்பம். கருணை உடையது, தர்மமானது பேரின்பம். உடலால் அனைத்தையும் கண்டால் அது சிற்றின்பம். உயிராய் அனைத்தையும் கண்டால் அது பேரின்பம். புலன்களில் இன்பம் துய்ப்பது சிற்றின்பம். புலன்களுக்கு அப்பால் சென்றால் அது பேரின்பம். மனம் உலகில் அலைந்தால் சிற்றின்பம். மனம் இறைவனில் ஒடுங்கினால் பேரின்பம். மரண பயம் ஏற்படுத்துவது சிற்றின்பம். மரணத்தையும் வெல்வது பேரின்பம். மனமாயிருந்தால் அது சிற்றின்பம். மனத்தை கடந்தால் அது பேரின்பம். வேறு வேறாய் கண்டால் சிற்றின்பம். எல்லாம் ஒன்றெனக் கண்டால் பேரின்பம். பகுதியாய் கண்டால் சிற்றின்பம். மொத்தமாய் கண்டால் அது பேரின்பம். அகங்காரம் கொண்டால் சிற்றின்பம். அகங்காரம் துறந்தால் பேரின்பம். தசையில் சுகம் பெறுவது சிற்றின்பம். அன்பில் தன்னை இழப்பது பேரின்பம். ஆண் பெண்ணில் இன்புறுவது சிற்றின்பம். ஆண் பெண்ணை வணங்குவது பேரின்பம். துய்க்கும் நேரத்தில் மட்டும் இருப்பது சிற்றின்பம். துய்த்து விட்டால் நீங்காதது பேரின்பம். ஜீவராசிகளால் தர முடிந்தது சிற்றின்பம். இறைவனால் தரப்படுவது பேரின்பம். உலகை பற்றினால் சிற்றின்பம். இறைவனை பற்றினால் பேரின்பம். பிறர் நலனை காணாதது சிற்றின்பம். தன்னலம் கொள்ளாதது பேரின்பம். இன்பம் இல்லாத இன்பம் சிற்றின்பம். இன்பமான இன்பமே பேரின்பம். அஞ்ஞானம் விரும்புவது சிற்றின்பம். மெஞ்ஞானம் விரும்புவது பேரின்பம். பெற்று மகிழ்வது சிற்றின்பம். கொடுத்து மகிழ்வது பேரின்பம். சக்தியை இழப்பது சிற்றின்பம். சக்தியாய் மாறுவது பேரின்பம். பற்று கொள்வது சிற்றின்பம். பற்று அற்று இருப்பது பேரின்பம். மாறுவது தாவுவது சிற்றின்பம். மாறாதது நிலைத்திருப்பது பேரின்பம். நிலையற்றது சிற்றின்பம். நிரந்தரம் ஆனது பேரின்பம். சாயி என்று சொன்னால் நமக்கு பேரின்பம் தானே வந்து சேரும். பேரின்பத்தை நாடுபவர்கள் சாயி மந்திரத்தை சொல்லுவார்கள். ஓம் சாய்ராம் என்று சொல்லி பாருங்கள். எங்கள் துன்பமெல்லாம் ஓடிப்போகுங்கள் என்று சொல்லி பாருங்கள். சாயியை பணிவோம், சாயாமல் வாழ்வோம். சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் வித்தியாசத்தை தெரிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே
ஒவ்வொரு செயலையும் கையாண்டால் கண்டிப்பாக பேரானந்தம் என்கின்ற பெருநிலைக்கு நாம் கண்டிப்பாக மாற்றப்பட்டு சாயப்பாவுடைய அந்த பாதார விந்தங்களிலே வாழ்வதற்கு தகுதியை பெறுவோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை சாயப்பா, கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.